ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறீங்க. இவ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. அவங்களோட மாமியார் வந்துட்டு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து சொல்கிறா, அதான் டிஷ்வாஷர் இருக்குல்ல எதுக்காக நீங்கள் கையில் வாஷ் பண்ணுறீங்க? ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கவே மாட்டுது. பட் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு, அவர் உங்களை திரும்பவும் புள்ளி பண்ணாங்களா? சொல்லுங்க, நான் போய் அவரை பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அம்மா திரும்பவே மாட்டுது. என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுக்கிறாளா? ஆனால் அந்த இடத்துல அவளே இருக்கிற மாதிரி தான் இவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி பதறி போய் தான் கண் முழிச்சிட்டு இருக்கா. ஸோ பக்கத்தில் பார்த்தா அந்த ஹாங்கை காணோம். என்னடான்னு பார்த்தா வெளியே பயங்கரமாக சத்தம் கேட்குது. அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஹாங்கோட அப்பா அப்புறம் அந்த வாண்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாண்டுக்கு ஜூஸ் மட்டும் ஊற்றி கொடுப்பாங்க போல். ஹீரோனுக்கு செம்ம வெறியாயிட்டு இருக்கு. ஏன்னா மிட் நைட் ஆயிடுச்சு. இவங்க உட்காந்து குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த வாண்டு இப்படி உட்கார வைக்கக்கூடாதுல்ல. அது நல்லா தூங்கினாதானே அதோட ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கா. ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? டைம் என்னாச்சு? ஃபஸ்ட்டு போயிட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா, நான் அப்பா கூடயும் தாத்தா கூடயும் கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. உடனே அந்த கிழமை பார்த்தீங்கன்னா, அப்படியா, அப்போனா நீங்கள் இரு, யார் சொன்னாலும் நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இந்த ஹாங் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்கான். இன்னுமே அவளுக்கு வெறியாகுது. எதுவுமே சொல்லாமல் அவள் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ரேச்சலை தான் காட்டுறாங்க. ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரில. அப்போ ரேச்சலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரில. ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹாங் அப்புறம் அந்த கண்ணாடிக்காரர் ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. இந்த கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த லோகோலாம் ரெடி ஆயிடுச்சு, இதை நீ கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படி இப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கானா. என்னடா, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த விஷயங்களை நீனே சேர்த்து பார்த்துக்கோ. அப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபையும் வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணா வந்துடு அப்படின்ட்டு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறானா. என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கார்டை எடுத்து காமிக்கிறான். என்னடா இது, டிவோர்ஸ் லாயரா? ஆமாம், அவள் என்கிட்ட வந்து நம்ம புதுசாக எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னான். ஆனால் எனக்கு பின்னாடி அவள் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பாக அவளை நான் எங்கிட்டேருந்து போகவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ரேச்சலை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் ஏதோ பார்த்துட்ருக்கா. ஹீரோயினுமே வர சொல்லியிருந்திருப்பா போல். ஸோ இங்கே வா, வந்து இதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுமே வந்து செக் பண்ணி பார்க்குறா. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, ஹாங் வந்து அவனோட சொத்து எல்லாத்தையுமே கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருந்திருப்பான்ல. ஸோ அந்த விஷயங்கள் எப்படியோ அவளுக்கு தெரிய வந்திருக்கும் போல். அதை தான் காமிக்கிறா. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நீ ஓகே தானே அப்படின்னு ரேச்சல் கேட்கும்போது, என்னை கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எது லே ஆஃபா? என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ தானே நீ ரெகுலரான, அப்போது இதை ஹாங் தான் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியல, ஆனால் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணோம். அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. அந்த டைமு ரேச்சலோட பிஏ நினைக்கிறேன், அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. நான் தான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன்ல, எதுக்கு நீ உள்ளே வர? இல்லை, அவங்க ஹாங்குன்ற மாதிரி சொன்னாங்கன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கும் சரி ரேச்சலுக்கும் சரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாங் வரான். ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். ரேச்சல் பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்றா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ரேச்சலோட கார்டு எடுத்து பார்க்குறான். அட பரவாயில்லையே, நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க. நீங்களும் என் பொண்டாட்டியும் சேம் டைமில் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கீங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல பார்ட்னராக இருந்திருக்கீங்க, நல்ல ஃப்ரெண்டாலாம் இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமாம், அவள் மட்டும் ஒய்ஃப் ஆகலை அப்படின்னா அவளோட பொசிஷனே வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆனால் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது அவங்க ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். என்ன ஹனி, உண்மை தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம், ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலி ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப லாயலாக இருக்கணும். அப்போ தான் அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு முக்கடிச்சு விட்டுறா. ஆமாம், இது உண்மை தான், அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி, நீங்கள் சிங்கிளா இல்லை மேரீடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து யார் சாவா? நான் வந்து சிங்கிள் தான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் எத்தனை டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, எத்தனை ஃபேமிலி உங்களால் பிரேக்கப் பண்ணியிருந்துருக்கோம். ஸோ நிறைய பேர் உங்களை வெறுப்பாங்கள்ல, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன மிரட்டுற மாதிரி பேசுகிறானே அப்படின்னு.
ஆனால் ரேச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப போல்டான ஒரு உமன் தானே. அவளும் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாக கரெக்டுன்னெலாம் சொல்லிட முடியாது. எந்த அளவுக்கு பீப்புள் வந்து என்னை வெறுக்கிறாங்களோ அதே அளவுக்கு பீப்புள் வந்து என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, என்னை பெரிய ஹீரோயின் மாதிரிலாம் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? சரி சரி அப்படின்ற மாதிரி இழுக்கும் போதே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நிறைய வேலை இருக்கு, வா நம்ம ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா, அட இருமா, உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி தான், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு போகலாமே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறா, பட் இருந்தாலும் விடவும் மாட்டேங்கிறான். இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? என்ன கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கு காம்பன்சேட் என்ன வாங்குறது, அதை பற்றி தான் நான் பேசுகிறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்ட்டு. அட, ஒன்றை வந்து லே ஆஃப் தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றை வேலையை விட்டு தூக்கலை, இது நல்ல விஷயம் தானே. இதை பற்றி எதுக்கு லாயர்கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணுற? வீட்டில் இருந்து பையனை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு. அவள் சும்மா வீட்டில் உட்காந்து பையனை பார்த்துக்கிறதுக்கு தான் அவள் இந்த அளவுக்கு படித்தாளா? அவள் எவ்வளோ ஒரு கேபபிளான பர்சன் தெரியுமா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் எந்திரிக்கிறான். உங்களுக்கு இதோட வேலை முடியுதுன்னு நினைக்கிறேன், அப்படியே எங்கள் வீட்டுக்கு வாங்களேன், ஒன்றா டின்னர்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கிளைண்ட்ஸ் எல்லாம் என்னை மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே அங்கேருந்து போகிறாங்களா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு போகிறா. இவளும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. இருந்தாலும் இந்த ஹாங்கை பார்க்கும்போது இவன் ரொம்பவே க்ரூவலான ஒரு டைப்பு, இவனை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஹாங்கு ஹீரோயினை வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வராங்க. அப்போ இவ வந்து கேட்குறா, நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா அப்படின்னு. நானா? நீ தாம்மா அந்த பொண்ணை என்னை ஃபாலோ பண்ண வச்ச அப்படின்னு. எனக்கு புரியல, ஏதா இருந்தாலும் டைரெக்டாக பேசு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம இப்போ தானே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம 2 பேரும் ரொம்ப சின்சியராக இருக்கணும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சொல்லு, இந்த கம்பெனியில் என்னோட லே ஆஃப் அது நீ தானே பண்ண அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க? நானா? அதெல்லாம் கிடையாது, நீ என்னை நம்பலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பட்டுன்னு இல்லைன்றா. இல்லையா? நீ நம்புறதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? ஆனால் நீ வேலைக்கு போகிறத விட வீட்டில் இருந்த இந்த ஃபேமிலி என்னைய ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கலாம், அது எவ்வளவோ பெட்டர். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. சரி, நீ எவ்வளோ நாளாக அந்த ரேச்சலை காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அதை நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, நான் அந்த காம்பன்சேட்டை பற்றி தான் பேசுகிறதுக்கு போனேன், இன்றைக்கி தான் நான் போய் மீட் பண்ணேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான், எங்கிட்டே நீ போய் சொல்கிறல்ல அப்படின்ட்டு. நீ தானே சொன்ன நம்ம திரும்ப எல்லாத்தையுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு, இதுதான் சின்சியரா அப்படின்னு. இவளும் ஆமாம், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒரு மாதிரி பார்க்குறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா யூகி வந்துட்டுருக்காப்புல. இவ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அவளை பார்க்கும்போது அவள் சொல்லியிருந்திருப்பாள்ல, நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மற்றவங்க ஆட்டி வைக்கிற பொம்மையாக மட்டும் ஆகிராதீங்க. அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஸோ நேராக அந்த ஜிஎம் இருக்கான்ல, அவனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அடா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, உங்ககிட்ட சும்மா பேசுறதுக்காக வந்தேன், நம்ம கம்பெனியில் லைட் ஆஃப் ஆகிருக்குன்ட்டு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு. ஆமாம் ஆமாம், கம்பெனியை கொஞ்சம் நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி லைட் ஆஃப்லாம் பண்ண தான் செய்வோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு. லைட் ஆஃப் ஆன அந்த பர்சன் வந்து ஹீரோயின் நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியுமா அப்படின்னு. ஹீரோயினா? எனக்கு அந்த பொண்ணை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது, பட் அந்த பொண்ணை வந்து லைட் ஆஃப் பண்ணது கரெக்டு தான். ஏன்னா அவளோட ரெஸ்யூமை பார்த்தீங்களா, அவள் ரொம்ப நாள் வீட்டில் தான் இருந்திருக்கா, அவளுக்கு எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது. ஸோ தண்டமாக அவளுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கறத விட அவள் வீட்டில் இருக்கிறதே பெட்டர். ஆனால் நான் கேள்விப்பட்டனே, அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறா, அவளோட டியூட்டியை கரெக்டாக முடிக்கிறா, அப்புறம் குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறா அப்படின்னு. அப்படியா? நான் இந்த விஷயங்களை கேள்விப்படலையே. சரி, நான் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இந்த விஷயங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ண பட்டாச்சு, இது பாஸ்ட்டு, இதை எடுத்துகிட்டு பிரசிடெண்ட் கிட்டலாம் போகணும்னு அவசியம் இல்லை. நான் பிரசிடெண்ட் கிட்ட போவேன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு அவளுக்கு ஏதாவது பர்சனலாக கிரஜஸ் இருக்கா அப்படின்னு. அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இந்த விஷயங்களை இன்னொரு டைம் நல்லா செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பவரை உன்னோட பர்சனல் கெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணன்றதை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். இந்த விஷயங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிரட்டிட்டு தான் அங்கேருந்து போகுது. இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, ஆத்தாடி இந்த அம்மா ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு. ஸோ இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக இவன் ஏன் இந்த விஷயங்களை பண்ணா அப்படின்னா, அந்த டியான் இருக்கால, அவள் தான் இவரை வந்து மீட் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருப்பா. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்களோட கம்பெனியில் தானே அந்த ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணுறா. அடா ஆமாம், ஹாங்கோட ஒய்ஃப். அவள் தான் என்னோட வேலை போனதுக்கு முக்கியமான ரீசன், அதனால் அவளை அந்த ஜாப்லேருந்து தூக்கிடுங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறா.
ஸோ அந்த ஷென் வந்துட்டு இந்த விஷயங்கள் தான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன், இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நான் உங்களுக்காக அந்த விஷயங்களை பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும். இந்த ஷென்னு தான் இந்த விஷயங்களை பண்ணான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவனையே ஃப்ரேம் பண்ணி விட்டுறணும் அப்படின்ட்டு இந்த ஜிஎம் வந்து கேட்டிருக்கான். ஸோ அதனால தான் இவ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு வந்து ஷென் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்கா. இதுக்கப்புறமா இந்த ஜிஎம்மை கூப்பிட்டு ஹாங் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருக்கான், நீ வந்துட்டு என் பொண்டாட்டியை வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு. ஸோ இவன் வந்து கேட்டிருந்திருப்பான், எதுக்காக அவங்கள வேலையை விட்டு தூக்கணும், அவங்க ரொம்ப நல்ல விதமாக தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவள் எதுக்கு ஆஃபீஸில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, அவள் வீட்டில் இருந்தால் தான் அவள் ரொம்ப டயர்டாகாமா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருப்பா. அதனால தான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, கண்டிப்பாக நான் அந்த விஷயங்களை பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ டியானும் ஹாங்கும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹீரோனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப மும்முரமாகவே வேலை செஞ்சுருக்கானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரேச்சல் கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ரேச்சல் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி அவனோட சொத்து எல்லாத்தையுமே வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். ஆனால் ஏன் அப்படின்ட்டு, ஏன்னா அவன் வந்துட்டு யோசிச்சிருக்கான், நான் அவனை வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதனால தான் இந்த சொத்து எல்லாத்தையுமே வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். பட் எந்த அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் அவனோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன், லீச்சங் அப்படின்ற ஒரு கம்பெனி அக்கௌண்ட்டில் தான் ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஆனால் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு. நீ நல்லா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிப்பாரு, அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணிப்பாரு, கண்டிப்பாக இந்த லீச்சங் அப்படின்ற கம்பெனி இருக்கும். இந்த கம்பெனி வந்துட்டு அவனோட அனதர் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீ செக் பண்ணி பாருன்ட்டு. ஆனால் நான் இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்னால் முடியாது. இல்லை, நீ வேறு ஏதாவது ஒரு வழியை தேடி பாரு, நீ கொஞ்ச நாள் அங்கே ஸ்டே பண்ணணும், அப்போ தான் நீ இந்த விஷயங்களை எடுக்க முடியும் அப்படின்னு. சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேருந்து தான் ஃபோன் பேசியிருப்பா போல். ஸோ ரெஸ்ட் ரூமோட கதை ஓப்பன் பண்ணால் அங்கே பேயாட்டம் அவன் நின்றுட்டுருக்கான். அவள் ஷாக் ஆயிடுறா, இந்த நேரத்தில் நீ யார்கிட்ட ஃபோன் பேசுகிற அப்படின்னு. அது வேலை விஷயமா தான் பேசிகிட்டு இருந்தேன். அதான் நீ வேலையை விட போறியே, அப்புறம் நீ இந்த டைம்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்காள். அப்போது இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஒரு நிமிஷம் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன், அதை அன்கண்ட்ரோலே பண்ண முடியாதது. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே உனக்கு நான் பண்ண மாட்டேன்னு. இவன் பார்க்குறான், எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. ஆனால் இவன் ஒரு மாதிரி வில்லத்தனமாக தான் பார்க்குறான், எதுவுமே சொல்லலை. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஷென்னை தான் காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்கு அந்த கியூ பார்த்தீங்கன்னா வந்திருக்காப்புல. சார், நான் தானே இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். சொல்லப்போனால் அவங்க என்ன தான் வேலையை விட்டு தூக்கியிருக்கணும், ஹீரோயினை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ நான் வாலண்டியராக ரிசைன் ஆகுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நீ என்ன பைத்தியமா, யாருமே இங்கேருந்து போகக்கூடாது, சொன்னால் கேளுங்க அப்படின்னு. அப்போ அவனோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதில் அவுட் சோர்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறி தட்டுது. ஸோ நேராக இவங்க ஹெட்டுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான், நான் வந்துட்டு இந்த அவுட் சோர்ஸிங்கை யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு. அது ரொம்பவே ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த 3 மாதம் நான் ஒர்க் பண்ண அந்த எபிலிட்டி உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது தானே, அப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த அவுட் சோர்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவன் வந்து ஷாக் ஆயிடுறான். நானுமே இந்த விஷயங்களை தான் யோசித்தேன், பட் இதனால என்ன பின் விளைவுகள் இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு. இவளும் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஆமாம், எந்த ஒரு பெனிஃபிட்டுமே என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது, அப்புறம் வந்து எனக்கு கம்மியான சேலரி தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறான். இதுக்கப்புறமா ஷென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அக்கா வந்து அந்த வாண்டை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க போல். ஸோ இவனும் வந்துட்டு அவங்க பையனை கூப்பிட்றதுக்காக தானே போகிறா. இவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான், ஸ்கூலுக்கு தானே போகிறீங்க, என்னையுமே ட்ராப் பண்ணிருங்களேன் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போகும்போது ஹாங் பார்த்தீங்கன்னா 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேத்துக்கும் ஒரு மாதிரியா இருக்குது, இவன் எதுக்கு இங்கே வந்தான். அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, அங்கிள் இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு ட்ரீட் வைக்கிறதா சொல்லியிருந்தான், வாங்க போகலாம் அப்படின்னு. இல்லை நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹாங் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவளை மட்டும் அமுச்சு விடுங்க, நான் சாப்பிட வச்சு சேஃபாக நான் கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ பண்ண போகிறானோ, அதான் இந்த மாதிரி பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஸோ இவன் வந்து அந்த வாண்டிக்கிட்ட கேட்குறான், நீ எதுக்கு இவளுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொன்ன அப்படின்னு. அதான் நாங்கள் கேமில் தோற்று போயிட்டோம், அதனால நான் வந்து ட்ரீட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன், அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த 2 வாண்டுங்களும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஏதோ பேசிகிட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கான், பாருங்களேன் இந்த வயசுலேயே பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கான், இது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரிலையே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷென்னை பார்க்குறான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் அப்படின்றது புரியுது. பெண் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க, ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு. அட நான் எந்த ஒரு தப்புமே சொல்லலையே, அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது எனக்கு தான் ஒரு மாதிரி பொசசிவாக இருக்குது. இப்போ அடல்ட்டெல்லாம் பாருங்களேன், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப சின்சரே இல்லாமல் இருக்காங்கன்ட்டு ஹீரோனுக்குலாம் பயங்கர வெறுப்பாயிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, பார்ட்னர்ஸ் ஒழுங்காக இருந்தால் அவங்க ஏன் சின்சியராக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஐயோ இதை பற்றி பேசினா ரொம்பவே டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் போய் முடிஞ்சிடும். ஆனால் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா, அவளுக்கு நிறைய கொலீக்ஸு, அப்புறம் அவங்களோட டீம் லீடரு, டைரக்டரு எல்லாருமே வந்துட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணி தாங்குன்னு தாங்கி பார்த்துப்பாங்க. இவளுக்குலாம் ஒரு மாதிரியா இருக்குது, ஷென்னுக்குமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு போய் ஷென் கிட்ட பார்த்தீங்கன்னா சியர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ், அவளை வந்துட்டு நீங்கள் டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவள் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே, ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க நார்மலாக இருக்காங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன், பட் இருந்தாலும் வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம் உள்ள வந்துட்டு இருக்கான். சாரிப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அட நீயாப்பா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு ஷென் கேட்கும்போது, அட ஹீரோயினோட ஃபேர்வெல் பார்ட்டி தானே, அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது, எது ஃபேர்வெல் பார்ட்டியா அப்படின்னு. ஷென்னுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் எதுக்கு வரீங்க வர சொன்னேன் அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்கா, நான் தான் இவளை வந்துட்டு வேலையை விட்டு தூக்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னு, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான்ட்டு. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவரை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோயின் பட்டுன்னு கேட்குறா. அட எனக்கு கொஞ்சம் கவலையாக தாம்மா இருக்குது, இருந்தாலும் நீ வீட்டில் இருக்கிறது சந்தோஷம் தானே அப்படின்னு. ஓ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட நான் இங்கே இவரை வர சொன்னது இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுமா அப்படின்னு. அப்போது ஷென் வந்துட்டு ஏதோ சொல்ல வரேன், அதான் அந்த அவுட் சோர்ஸ் வந்துட்டு சைன் பண்ண போகிறாங்களே அந்த விஷயங்களை பற்றி தான் சொல்ல வருவான் போல். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணாலேயே சிக்னல் காட்டுற, இல்லாத பற்றி வாயை திறக்காத அப்படின்னு. இதை ஹாங்குமே நோட் பண்ணுற, என்ன இவங்க கண்ணாலே பேசிக்கிறாங்களே அப்படின்னு. அது இவங்க லேட் ஆஃப் ஆனது ரொம்ப ரிக்ரெட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக நீ வந்துட்டு ரிக்ரெட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கா. சரி வாங்க நம்ம எல்லோரும் சேர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வேறு மாதிரி கொண்டு போகிறா. இருந்தாலும் இந்த பையவில் பார்த்தீங்கன்னா அதைத்தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ரிக்ரெட் அப்படின்றது ரிக்ரெட் தான், அதை வந்துட்டு மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் ஆனால் புரிஞ்சுக்கோங்க, என்னோடய ஒய்ஃபை நீங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. நானாடா ஸ்டாப் பண்ணுறேன், நீ தானடா எல்லா விஷயங்களுமே பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ஜிஎம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, அதெல்லாம் இந்த ஷென்னாலலாம் முடியாது, ஏன்னா அவங்க யார், உங்கள் ஒய்ஃபு, அவங்க லெவலே வேறு மாதிரி, எல்லா பொண்ணுங்களோட ட்ரீமே உங்கள் ஒய்ஃபை ஆகணும்னு தானே அப்படின்ட்டு. அட நீங்கள் என்னை ரொம்ப புகழ்கிறீங்க, ஆனால் என்னோட பொண்டாட்டி வந்துட்டு மற்ற கேர்ள்ஸ் மாதிரி கிடையாது, அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன், அவளுக்கு வந்து பாஸோட ஒய்ஃபாக இருக்கலாம் விருப்பம் கிடையாது, பாஸாக இருக்கணும்னு தான் விருப்பம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாகவே பார்த்துட்டு இருக்கா. சரி சரி பேசு பேசு, என்ன தான் பேசணுமோ பேசு அப்படின்னு. ஐயா நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்ட்டு. ஆமாம் நீ அப்படியே கொடுத்து கிழிச்சிட்டாலும் அப்படின்னு தான் ஷென்னும் பார்த்துட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக அவளோட அந்த இயரிங்ஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இருக்காள். இவன் பார்த்தீங்கன்னா நல்லவ மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஒன்று இந்த மாதிரி லேட் ஆஃப் பண்ணது உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, அதனால நீ இதுலேருந்து வெளியே வந்துடுவ, நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அதான் உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியுமே, நான் பாஸோட ஒய்ஃபாக இருக்க விரும்ப மாட்டேன், பாஸாக இருப்பேன் அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கா. அட அந்த கம்பெனி வந்து என்னோடது அப்படின்றது உன்னோடது தானே, அப்போ நீ ஆல்ரெடி பாஸாக தானே இருக்க அப்படின்னு. பேசு பேசு நல்லா பேசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இனிமே இந்த ஒர்க் வந்துட்டு முடியலை, ஸோ நான் மந்த் எண்ட் வரைக்குமே நான் இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. ஓகே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்சோர்ஸ் அக்ரீமெண்ட் இருக்குல்ல, அதில வந்துட்டு இவளோட வீட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கு. இது என்ன அப்படின்றது ரொம்ப அக்யூரேட்டா எனக்கு தெரியல. பட் இவளோட வேலை வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு பிடிக்கல அப்படின்னா, இவளோட வீட்ட வந்து எடுத்துக்கிற மாரி தான் சம்திங் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். என்னன்றது கிளியரா பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரீமெண்ட் எல்லாத்தையுமே மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஷென் பார்த்துட்ருக்கான். அவனே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். ஸோ ஹீரோனை கூப்பிட்டு எதுக்கு நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே மாற்றுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுமே சொல்லிட்டு இருக்கா, இதை நான் தான் மாடிஃபை பண்ணேன், நான் இங்கே இருந்தே ஆகணும், ஸோ எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா? அப்படி அந்த பிளான் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்பவே டேஞ்சரு, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் இவ ஒரு மாதிரி பார்க்குறா. இதுக்கப்புறம் அந்த டியானை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு வந்திருக்கா. அங்கே ஆல்ரெடி ஒரு வயசானவர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காப்புல. டியானை பார்த்தோன்னா அட நீயா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்திருப்பார்ல, அந்த கம்பெனியோட ஹெட்டு தான் போல. உன்னை பற்றி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்தது தான். அந்த டைமில் நான் ரொம்ப ஹாஷாக பேசிட்டேன் தான். அதுக்குன்னு நீ வேலையை விட்டு போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான, ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கான ஒரு பொண்ணு. ஸோ நீ திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்ல வராளா? இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீ போனதுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு காம்படிஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எது காம்படிஷனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. அது என்ன அப்படின்றது தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுதா. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.